இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லாஸ்ட்டில் தான் அந்த பஸ் எத்தனை மணிக்குன்ற லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன், முழுசாக பாருங்கள். இன்றைக்கி நான் புது விதமான அப்டேட் வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த வீடியோவை முழுசாக நீங்கள் பார்க்கக்கூட வேணாம். என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 10 பேர்த்துக்கு அனுப்புங்க. ஏன்னா மக்கள் இது யூஸ் பண்ணலாம் வீடியோ, மக்களுக்கான எடுத்த வீடியோ நல்லா ஷூட் பண்ணியிருக்கு. நீங்கள் பாருங்கள். என்னென்னா, நான் ஒரு நாள் எனக்கு மலைக்கேணி இருக்க கோயிலுக்கு போகலான்னு சொல்லி பஸ் ஸ்டாப்புக்கு போனேன். பஸ் ஸ்டாப்புக்கு போன ஒரு 5 நிமிஷம் லேட்டாக போயிட்டேன். கரெக்டாக 5 நிமிஷம் தான். அந்த 5 நிமிஷத்தில் பஸ்ஸு போயிடுச்சு. நான் அரை மணி நேரம் வின் பண்ணேன். அந்த அரை மணி நேரம்னால எனக்கு லாஸ்ட்டு 5 மணி நேரம் வீணாச்சு. அப்போ அங்கே ஒரு நாளுக்கு 5 மணி நேரம்னா 10 நாளைக்கு இப்போ 10 நாளைக்கு எத்தனை மணி நேரம் வீணாக நீங்களே பார்த்துங்க. அதனால் நான் ஒரு முடிவு எடுத்து, நம்ம மட்டும் இப்படி கஷ்டப்படுற மாதிரி நேரமானது தங்கத்திற்கு ஈடானது என்று முடிவு பண்ணேன். அப்படிமேல் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நம்மளால் எப்படி கஷ்டப்படணுன்ற புரிஞ்சுக்கிட்டேன். அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இதே மாதிரி எத்தனை பேர் இதே மாதிரி மிஸ் பண்ணுவாங்க பஸ்ஸை நினச்சேன். ஒரு முடிவு எடுத்தேன். என்னன்னா, நம்ம ஊர்லேருந்து நம்ம பஸ்ஸு லாஸ்ட்டாக போகிற வரைக்கும் திண்டுக்கல்லா, நம்ம ஊர்லேருந்து திண்டுக்கலுக்கு எத்தனை பஸ்ஸு எத்தனை மணிக்கு எந்தெந்த டயத்தில் ஒரு நாள் முழுக்க இருக்குன்னு சொல்லி மக்களுக்கு எழுதி அந்த பஸ் ஸ்டாப்பில் எழுதி ஒட்டுவோன்னு முடிவு எடுத்தேன். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துக்காக போய் அந்த ஒரு நாள் முழுக்க அந்த பஸ் ஸ்டாப்லேயே உட்காந்து ஒரு நாள் முழுக்க வீணாக போனால் பரவாயில்ல, ஒவ்வொரு பஸ் எந்தெந்த டயத்துக்கு போகுது, நம்ம பிரிவுலேருந்து எத்தனை மணிக்கு எடுக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் நானாக உட்காந்து எழுதிட்டு அப்புறம் அதை ஒரு 15-20 ஜெராக்ஸ் எடுத்து அதை கலர் பிரிண்ட் போட்டு அதை போஸ்டர் மாதிரி அடித்து அந்த அந்த இருக்கிற இடம் பஸ் ஸ்டாப்பை சுற்றி ஒரு 20 ஒட்டி விட்டேன். அப்புறம் நம்ம ஊரில் ஒட்டி விட்டேன், பக்கத்து ஊரில் ஒட்டி விட்டேன். இது ஏன் ஒட்டுறேன்னா, யாரும் நேரத்தை வின் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நேரத்தை முன்னாடி விட்டுட்டா பின்னாடி பிடிக்க முடியாது. காலம் போன்றன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி காலத்தை பிடிக்க முடியாது, நம்ம விட்டதை பிடிக்க முடியாத மாதிரி தான் இனிமேல் நேரத்தை கடைப்பிடிங்கன்றது. இது நம்ம பிள்ளை எந்தெந்த பஸ் எந்த டயத்துக்கு போகுதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தட்டையும் நீங்கள் பாருங்கள். இங்கே விட்டுறேன்னா ஒவ்வொரு இடத்துல ஓட்டிகிட்டே தான் இருக்கேன். அன்றைக்கி முழுக்க ஒரு நாள் இதுக்காக மட்டும் நான் 1 வாரம் செலவழிச்சிருக்கேன். என்ன பண்ணேன்னா, ஒரு நாள் முழுக்க உட்காந்து அந்த இடத்துல எழுதிட்டு அதே மாதிரி ஜெராக்ஸ் பண்ணது கலர் பிரிண்ட் மாதிரி கலரில் கூட ஸ்கெட்ச் போட்டு எந்த இடத்துல ஒட்டலாம்னு சொல்லி ஒரு யோசிச்சேன். அதை வீடியோ எடுத்து போடுறேன்னா, இதே மாதிரி இன்னும் அவங்க ஊரில் 20 பேர் முன் வருவாங்கன்னு வீடியோ எடுத்து போகிறேன். நான் வீடியோ எடுத்து போட அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக இதே மாதிரி ஒவ்வொரு ஊரில் இருந்தும் 20 பேர் முன் வந்தால் மக்கள் நேரத்தை மிச்சம் பண்ணுவாங்க. அதனால தான் நான் இதே மாதிரி எடுத்து ஒட்டி பாருங்கள். உட்காந்து எழுதிட்டுருக்கேன், கம்மு போட்டு ஒட்டி அதுக்கு மேலே எடுத்து ஒட்டுவேன். என்னடா எடப்பாடி ஐயா மேலே ஒட்டன்னு நினச்சி பாருங்கள். பஸ்ஸை நோட் பண்ணி நம்ம எழுதி கரெக்டானு பார்ப்பேன். கரெக்டான டயத்துக்கு பஸ்ஸும் வந்துச்சு. அதே மாதிரி இன்றைக்கி செக் பண்ணேன். இன்றைக்கி கூட ஒரு பஸ்ஸு கரெக்டான டயத்துக்கு வர செக் பண்ணுவோன்னு பார்த்தா 1 நிமிஷம் லேட்டாக வச்சு நாங்கள் முன்ன பின்ன போட்டிருப்பேன். ஒரு 5 நிமிஷம் அது லாஸ்ட்டில் இருக்குது, பின்னாடி இருக்குது. நீங்கள் பார்க்கணும்னா பின்னாடி லாஸ்ட்டில் முழு சார்ட்டோட பின்னாடி இருக்குது. பின்னாடி பாருங்கள். லாஸ்ட்டில் எண்டிங்கில் இருக்குது. அப்புறம் நம்ம இந்த வீடியோவில் வண்டி எங்கிட்டு போகுது, எந்த ரூட் சைடு போகுது, அதே மாதிரி இன்னும் வேணும்னா இந்த பக்கம் பண்ணப்பட்டி பிரிவு ராஜகாவட்டி, இந்த பக்கம் மலைக்கேணி சைடு உங்கள் இது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் போட்டுருவோம். அடுத்து என்ன மக்களுக்காக சமூக சேவை செய்யணுங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம முடிச்சுடுவோம். நீங்கள் சொல்கிறத முடிச்சிடுவோம். நீங்கள் சொல்கிறத நான் செஞ்சிடுவேன். நீங்கள் போடுங்க, மக்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி போடுங்க. அதே மாதிரி முடிச்சு வந்துடுவோம். உங்களுக்காக தான் நான் இது செய்ய போகிறேன். இதே மாதிரி இன்னும் நிறையா வேணும்னா செய்யுங்க. பாருங்கள், நானும் ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஒட்டுறேன். நான் ஒரு ஆளாக தான் ஒரு வீடியோக்கு மட்டும் கூப்பிட்டுக்கிட்டேன். பாருங்கள், இந்த இதுதான் ஒவ்வொரு இடத்துலேருந்து எங்கெங்கே போகுதுன்னு சொல்லி நீங்கள் போட்டிருக்கேன். முழுக்க பாருங்கள். நம்ம என்ன பார்த்துன்னு போட்டிருப்பேன், நேரமான தங்கத்திற்கு ஈடானு சொல்லி போட்டிருப்பேன். இங்கிட்டு எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அனைத்து பஸ் ஸ்டாண்டும் திண்டுக்கல் வரை செல்லணும். காலை போட்டிருப்பேன், மாலைனா மாலை போட்டிருப்பேன், மதியம் போட்டிருப்பேன், இரவுனா இரவும் போட்டிருப்பேன். சில பஸ்ஸு விட்டுருக்கேன், அதுக்காக மன்னிச்சிருங்க. இன்னும் நிறைய வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் முடிச்சுடுவோம். இதில் சில பேருந்துகள் நேரம் விடுபட்டுள்ளது, அதனால் என்னை மன்னிச்சுக்கோங்க. நம்ம யூடியூப் சேனல் பேர் ஸ்போர்ட்ஸ் சோசியல் ஒர்க்கு. இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டால் இன்னும் நிறைய இதே மாதிரி மக்களுக்காக சமூக சேவை செய்வதில் நான் முன் வரேன். நீங்கள் கமெண்ட் பண்ணி விடுங்க, உங்களுக்காக இன்னும் நிறையா வீடியோ வரும். இது நான் உங்களுக்காக தான் பண்ணுறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கக்கூட வேணான்றல, இந்த லாஸ்ட்டில் இதை மட்டும் ஸ்கெட்ச் மாதிரி போட்டுப்போங்க. அப்போனா தான் நீங்கள் நேரத்தை வீண் பண்ண மாட்டீங்க. கரெக்டான டயத்துக்கு பஸ் ஸ்டாப்புக்கு போவீங்க. இப்போ நீங்கள் போயிட்டு வரீங்க, நாளைக்கு 7 மணிக்கு இருக்குது, அப்போ 7 மணிக்கு வருவோம். 8 மணிக்கு நம்ம 7:30 எழுந்திரிச்சு 7 மணிக்கு 7:45 கிளம்பி 8 மணிக்கு வருவோம். வீட்டில் 7:45 கிளம்புனா 8 மணிக்கு வந்துடுவோன்றது உங்களுக்கு தோணும். அப்போ நேரத்தை வின் பண்ண மாட்டீங்க. இப்போ 8 மணியா, ஒரு 7 மணிக்கு எழுந்திரிச்சு கிளம்ப ஆரம்பிச்சா கரெக்டாக 7:50 பஸ் ஸ்டாப் போகிறோம், 8 மணிக்கு பஸ் வந்துடும் தோணும். இதே மாதிரி இருந்தால் நம்ம நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
இதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.